இப்போ என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பிக்கை நீ அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி, ஒரு பையனாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம சிறப்பாக இருக்கவங்களா இருப்போம். ஒரு இடத்துல வந்து பேரண்ட்டாக அப்பாவாக இருப்போம், ஒரு இடத்துல மதராக இருப்போம், ஒரு இடத்துல வந்து குழந்தையாக இருப்போம், ஒரு இடத்துல ஃப்ரெண்டாக இருப்போம், இன்னொரு இடத்துல தோழியாக இருப்போம். அது மாதிரி ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம முக்கியமான இடமா இருப்போமா. அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணால் நம்ம நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கோம். நான் இருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த உறவுமே சரி, வாழ்க்கையும் சரி சிறப்பாக இருக்குமா. இல்லை நம்ம கூட இருக்கவங்களும் நல்லபடியாக இருப்பாங்க. எப்போ அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கும் கஷ்டமாக, அவங்க சேர்ந்தவங்களுக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்கணுமா. அதனால் எந்த இடத்துலையுமே அந்த நம்பிக்கையை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா தக்க வச்சுக்கிட்டே இருக்கணுமா. அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான அர்த்தமாக இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த நம்பிக்கையை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே அந்த மரியாதை வந்து போயிடுமா. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து செஞ்சாலுமே அந்த நம்பிக்கை ஈடுகட்டவே முடியாதான். ஸோ அதனால் எப்போதுமே அந்த நம்பிக்கை நீ அப்படின்றத மாதிரி கரெக்டாக வந்துக்கணுமா.